நம்ம புராண கதையிலிருந்து பார்க்கும் பொழுதும் அந்த அமிர்தம் சிந்திய இடமாக இந்த 4 நதிகள், நம்ம பாரதத்துல 4 இடங்கள் சொன்னோம்ல, அந்த இடத்துல இருக்குது. நமக்குள்ள நாம அங்க போய் எதற்காக நாம ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நமக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது சாஸ்திரத்தின் மேலையும் புராணத்தின் மேலையும், நம் முன்னோர்கள் ஞான குருமார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பரமாத்மா மேலையும் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு பக்தி நம்பிக்கை. ரெண்டாவது, இந்த விவகார உலகம், இந்த உலகம்னு வந்தா இதை படைச்சதுன்னு ஒருத்தர் இருக்கணும், படைக்கப்பட்டதுன்னு இருக்கணும். சூரியன், சந்திரன், கோள்கள், பூமிகள் இருக்கிறது என்றால், இன்னைக்கு எப்படி ஜோசிய சாஸ்திரம் சொல்லுது, இந்த நேரத்துல இது பௌர்ணமி, இந்த நேரத்துல இது பஞ்சாங்கத்தின்படி இந்த கோள்கள் இங்கே இருக்கிறது என்பது போல, இந்த கும்பமேளா காலகட்டத்திலே நம்மளுடைய 12 ராசிகள், ஒவ்வொரு ராசிகளிலும் சூரியனும் சந்திரனும் குரு பிரகஸ்பதியும் இந்தந்த ராசிகளிலே இருக்கும் பொழுது, இந்த இடத்திலே இந்த புவியியல் ரீதியாக இந்தந்த கோள்கள் இந்தந்த மாற்றத்தை ஏற்படும் பொழுது இந்த பூமியிலே ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த பகுதிகளிலே ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சயின்ஸும் சொல்லுது, நம்மளுடைய அஸ்ட்ராலஜியும் சொல்லுது. நம் முன்னோர்கள் அதை தான் வேறு விதமாக புனித நீராடுதல், அந்த நேரத்திலே ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சயின்டிபிக்கல் ரீசனாக பார்த்தா கூட அதுல ஏதோ இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ராசிகள், கோள்கள் இந்த ஆங்கிள் பார்த்தா கூட அதுல ஒரு இம்பாக்ட் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்மளுடைய மனம் சந்திரன், நம்மளுடைய உயிர் சக்தி சூரியன். புரியுதுங்களா? குரு பிரகஸ்பதிங்கிறது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஞானம். இந்த மனம் ஆனது எப்பொழுது நம்மளோட உயிர் எப்பவும் கலக்கத்திலேயே இருக்கும். இப்ப இந்த சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மனம் கலக்கங்கள் ரொம்ப இல்லாமல் நம்மளோட உயிர் சக்தி அதிகமாக வெளிப்படக்கூடிய தன்மை கொண்டு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானத்தை நோக்கி போவதற்கும், நமக்குள்ள ஆன்மீகத்துல இன்னமும் மேல் நோக்கி ஞானத்தை நோக்கி நம்மளுடைய பாதையில மிக வேகமாக செல்வதற்கு உண்டான புவியியல் ரீதியான ஒரு அமைப்பும், நம்ம உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கலான சில பாசிபிலிட்டிஸும் இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல நாம இந்த சாதனைகளை ஆழமாக செய்யும் பொழுது, நாம் நம்மளுடைய ஓவரால் எவால்வேஷன்ன்றது ஸ்பிரிச்சுவல் எவால்வேஷன்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு புண்ணிய காரியம். எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் அந்த கர்மத்திற்கு பலன் இருக்கிறது. இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாம நீங்க போய் குளிச்சுட்டு வந்தா கூட உங்களுக்கு அதனால பலன் இருக்கு. இல்லை, எனக்கு இதை நான் இந்த நேரத்துல இந்த இடத்துல நான் புனித நீராடுவதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், எப்படி தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை பருகி அமிர்த நிலையை பிறவியில நிலையில் அடைந்தது போல, நான் அந்த நாட்களிலே சென்று இங்கு குளிப்பதன் மூலியமாக நானும் அந்த மோட்ச நிலையை அடைவேன், அல்லது என்னுடைய உயிருக்கு, என்னுடைய சோலுக்கு அடுத்த லெவலுக்கு உண்டான ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம பண்ணாலும் சரி, நம்ம முன்னோர்களுக்கான ஒரு நல்ல நாட்களாக இருக்கிறது என்று நாம வழிபட்டாலும் சரி, எல்லாமே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகுமே தவிர, இந்த ஒரு நிகழ்வினால் எந்த ஒரு கீழ் நோக்கி நாம் செல்வ போறது கிடையாது. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ கோடி மக்கள் சனாதன இந்து தர்மம் அழிந்துவிடும், இந்து தர்மம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நேரடியா இந்த நிகழ்வை பார்த்தா தான் தெரியும், எத்தனை கோடி மக்கள் எங்கிருந்து எப்படி வருகிறாருன்னு தெரியல. அவர்களுடைய பக்தியும் அவர்களுடைய நம்பிக்கையும் ஒரு புள்ளியில ஒரு இடத்துல அவர்களை அனைவரையும் சேர்க்க வைக்கின்றது. நம்மளுடைய பக்தியை நமக்குள்ள அதிகமாயிடும் போல இருக்கு அவங்களை எல்லாம் பார்க்கும்போது. காரணம், இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பஞ்சாங்கத்துல இந்த நாள் கும்பமேளா, இங்க நீங்க புனித நீராடுங்கள் அப்படின்னு போட்டிருக்க ஒரே ஒரு டேட்டா தான். இப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு இந்த சாஸ்திரத்தின் மேலையும் பரமாத்மாவான இறைவன் மேலையும் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் மேலையும் ஐடியாலஜி மேலையும் பிலீஃப் சிஸ்டத்தின் மேலையும் ஒரு பிடிப்பு இருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆக்சுவலி கும்பமேளா அப்படிங்கிறது கும்ப அப்படிங்கிறது அமிர்த கலசம். கலசத்தில் கும்புக்குள்ள என்ன இருக்குது? அமிர்தம் இருக்கிறது. மேளா என்பது ஒரு யூனிட்டி, செலிப்ரேஷன் அல்லது கூட்டமைப்பு. அப்ப இந்த அமிர்தத்தை பருகுவதற்கு உண்டான ஒரு
நிகழ்வு, ஒரு கூட்டம் சேர்வது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டாட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்ப இருந்து நடக்குதுன்னு நமக்கு ஹிஸ்டரியில பார்க்கும்பொழுது, ஆஸ் பர் நோட்டட் ஹிஸ்டரியிலிருந்து பார்க்கும் பொழுதே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இது வந்து நடந்து கொண்டே வருகிறது. ஈவன் முகாலய படையெடுப்புல கூட நம்ம கும்பமேளா நடந்திருக்குன்ற ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவங்க அதுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க அக்பர் காலகட்டத்திலே. அதுக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் ஒரு டிராவலர் வந்து 6th செஞ்சுரியில இங்க வந்து ஹர்ஷவர்தன்ற ஒரு மகாராஜாவோட ஒரு டிஸ்கஷன்ல வந்து இந்த மாதிரி கும்பமேளா சார்ந்து பிரயாக்ராஜ் சார்ந்து இந்த சங்கம் ஸ்நான் சார்ந்து அதுல ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த கும்பத்தை சார்ந்து நம்மளுடைய வேதத்திலையும் சில இடத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. காலங்காலமாக மக்களுடைய ரத்தத்துல டிஎன்ஏல நமக்குள்ள வந்து அந்த ஒரு சிஸ்டம், அந்த ஐடியாலஜி நமக்குள்ள இருக்குது. அதனால வந்து கடவுள் இருக்காரு, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம ஞானம் அடைகிறோமோ இல்லையோ, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நம்பிக்கை இருக்கா, நமக்கு மேல ஒருத்தர் படைச்சிருக்காருன்னு உங்களுக்கு ஒருத்தர் இருப்பாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து கும்பமேளாங்கிற இந்த நிகழ்வுல சென்று நீங்கள் வந்து புனித நீராடி புண்ணியத்தை சேர்க்கலாம். ஞானத்தையும் சேர்க்கலாம், இல்லை என்றால் குறைந்தபட்சம் புண்ணியத்தை சேர்க்கலாம். அதுவும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த கர்மமானது ஒரு நல்ல சத்கர்மம். அதை செய்வதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த கும்பமேளா வந்து 4 இடத்துல நடக்கும். பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன், அப்புறமேட்டு ஹரித்வார். நாசிக் வந்து கோதாவரி நதி, உஜ்ஜைன் வந்து சிப்ரா நதி, ஹரித்வார் கங்கா நதி, இது வந்து பிரயாக்ராஜ் வந்து திரிவேணி சங்கம். இப்போ இதுல எல்லாத்துலேயும் வந்து எதை பொறுத்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த டேட்ல வருது அப்படிங்கிறாங்கன்னா, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி படி இந்த புவி கோள்களுடைய அமைப்பு இந்த இடத்துல இதற்கு நேராக இது வரும் பொழுது, சூரியனுக்கு நேராக சந்திரனும் இந்த ராசியில வரும் பொழுது, வியாழனாகிய இந்த குரு பகவான் இந்த ராசியிலே இருக்கும் பொழுது, இந்த அமைப்பு வரும் பொழுது அந்த கணிதத்தின்படி இது கணிக்கப்படுகிறது. தேவர்களுக்கு நமக்கு 12 வருஷம், அவர்களுக்கு ஒரு வருடங்கிறது ஒரு நாள் கணக்கு போல 12 நாட்கள் இந்த பார்க்கடலை கடையிறாங்க. அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேளாங்கிறது ரிப்பீட்டடா வருது. நாசிக் அண்ட் கும்பமேளால ஒரே வருஷத்திலேயே வந்துடும், அடுத்தடுத்த வருஷத்திலே வரும். நாசிக்ல வரும் பொழுது அது ஜூலை செப்டம்பர் அப்படிங்கிற இந்த டேட்டுக்குள்ள வரும். ஏன்னா அதனுடைய பஞ்சாங்கத்தின்படி. அதே ஏப்ரல், மார்ச் ஏப்ரல்ல வரும் உஜ்ஜைன்ல. ஹரித்வார்ல பிப்ரவரியில வரும். பிரயாக்ராஜ்ல ஜனவரி டு இந்த பிப்ரவரி இந்த இதில் தான் வரும். அதுக்கு ஒவ்வொரு இந்த ஒரு முக்கியமான அமாவாசையும் அதுக்கு உண்டான பௌர்ணமி நாளும் அந்த சாகிஸ்னான்னு சொல்லக்கூடிய முக்கிய நாளாக நீராடுதல். இப்போ இந்த கும்பமேளா பார்த்தோம்னு வச்சுங்களேன், மகர சங்கராந்தி எப்பயுமே வந்து அலகாபாத்தில் கும்பமேளா ஆரம்பிக்குதுனாலே அது மகர சங்கராந்தியில தான் ஆரம்பிக்கும். அது முடியும் போது சிவராத்திரியில முடியும். இதுதான் அதனுடைய ரெகுலரான அதனுடைய டைம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இது இருக்குது. இ- இந்த வருடம் 2025 நடந்த இந்த கும்பமேளா வந்து 144 வருடங்களுக்கு ஒரு தடவை நடப்பதாக சொல்லப்படுகிறது. மகா கும்பமேளா என்று இதை சொல்கிறார்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரயாக்ராஜை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே மாக மேளா அப்படின்னு நடக்கும். எப்படி நம்ம கங்கா நதியில வந்து புஷ்கரணி அப்படின்ற மாதிரி அங்க வந்து மாக மேளா, அர்த்த கும்ப மேளா, அப்புறமேட்டு சிம்ம மேளா, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுன்னு இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மேளாக்கு பேரு பூரண கும்ப மேளா. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மேளாக்கு பேரு அர்த்த கும்ப மேளா. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப இப்ப நீங்க எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கனாலும் டிவியில பார்க்குற மாதிரி இவ்வளவு க்ரௌடு இருக்காது. வருஷத்துக்கு இந்த ஜனவரி டு சிவராத்திரிக்குள்ள நடக்கும். அதுக்கு பேர் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுக்கு பேர் மாக மேளா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 140 12 12 144 வருஷத்துக்கு வரும்போது தான் அது வந்து மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த 25 இப்போ வந்தது வந்து மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆஸ் பர் இதுல. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க இது
ஹரித்வார்ல நடக்கும்போது குரு பகவான் வந்து கும்பத்திலையும் சூரிய பகவான் வந்து மேஷத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வந்து பிரயாக்ராஜ்ல வந்து பார்க்கும்போது குரு பகவான் ரிஷபத்திலையும் சூரிய பகவான் மகரத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறதுன்னா என்னது, அங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உஜ்ஜைன்ல பார்த்தோம்னா குரு பகவான் சிம்மத்திலும் சூரிய பகவான் வந்து மேஷத்திலும் இருக்கிறார். அதே நாசிக் கும்பமேளால பார்க்கும்போது குரு பகவான் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் கடகத்திலும். அதாவது சந்திரனும் சூரியனும் அந்தந்த கடகம் மேஷம் இந்த ராசியிலும் குரு பகவான் இந்த ராசியிலும் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இது வந்து இந்த 3 இயர்ஸ் ஒன்ஸ் 6 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த அலைன்மெண்ட் வரும் போல இருக்கு, இந்த கோள்களோட அலைன்மெண்ட். அப்ப வரும்போது மட்டும்தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ இப்போ இதற்கு அடுத்து இந்த கும்பமேளால வந்து இப்ப நடந்து முடியுது, 26ஆம் தேதி தான் முடியுது. நம்ம எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு இந்த கும்பமேளாவை கலந்துக்கிட்டோம். பல பேர் வர முடியல, பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவம் தான் இந்த கும்பமேளா. இதுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது யார் இந்த கும்பமேளாவை நடத்துறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 13 அக்காடாஸ் இருக்கு. அக்காராஸ் அப்படிம்போம். அதாவது ஆன்மீக கூட்டமைப்பு. சைவ அக்காடாஸ்ங்கிறது 7, வைஷ்ணவ அக்காடா இருக்கு, சீக் அக்காடாஸ் இருக்கு. அதாவது 3 வகையான அக்காடாஸ் இருக்கு. சீக் தெரியும்ல, பஞ்சாப் சீக்ஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். வைஷ்ணவட் அவங்க கூட்டமைப்பு. சைவேட் சிவனை முதல் கடவுளாக கொண்டு இருக்கக்கூடிய பரம்பரை. பெருமாளை விஷ்ணு மூலமாக கொண்டு இருக்க பரம்பரை. அதே மாதிரி சீக்கிய மதம் அவங்கள இருக்கக்கூடிய பரம்பரை. இந்த 3 பரம்பரைகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த திரிவேணி சங்கம் எல்லா இடத்துலயும் கும்பமேளையும் இந்த 13 அக்காடாஸ் 13 தனி கூட்டமைப்பு இருக்கு. அந்த ஒவ்வொரு கூட்டமைப்புக்கும் ஒவ்வொரு மூல தெய்வங்கள் இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பேர் சொல்லணும்னா நிர்வாணி அக்காடா, நிரஞ்சனி அக்காடா, அட்டல் அக்காடா, ஆனந்த் அக்காடா, நிர்மல் அக்காடா, ஜூனா அக்காடா, இந்த மாதிரிலாம் அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய இதோட பேரு. இப்ப நிர்வாணி அக்காடான்னு எடுக்கும் பொழுது கபில முனி என்றவர் தான் அவங்களுக்கு குலகுருவா வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் சிவனை பேஸ் பண்ணி, சிவன் தான் முதல் கடவுள். அதுக்கப்புறம் வரக்கூடிய குருவாக கபில முனியும், தத்தாத்திரேயர் வந்து ஜூனா அக்காடாவும், முருகரை வந்து நிரஞ்சனி அக்காடாவும், இந்த மாதிரி சூரிய பகவானையும் கணபதி பகவானையும், இந்த மாதிரி ஒவ்வொரு அக்காடாசிஸ் இருக்கு. இதுல இப்ப நிறைய பேர் இப்ப கேட்கறவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த நாகாபாபாஸை பத்தி தான் அதிகமா கேள்வி கேட்கறாங்க. நாகாபாபாஸை பார்க்க முடியுமா, நாகாபாபா பார்க்க முடியுமா. இந்த நாகாபாபாஸ்ங்கிறவங்க வந்து சைவ அக்காடா மூலியமா அவங்களால இனிஷியேட் பண்றவங்க தான். சிவனை பேஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அந்த 7 பரம்பரையில 6 பரம்பரைகள் தான் வந்து இந்த நாகா இனிஷியேஷன் சொல்லக்கூடிய. நாகானா துணி இல்லாமல் வெறும் நேக்கட் பாடியோட அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல இருக்கிறவங்கள தான், அது இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டவங்கள தான் நாகான்னு சொல்றோம். அவங்க எல்லாருமே நீங்க கண்டிப்பா அங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்துல அவங்க ஒண்ணா சேரக்கூடிய இடமாக தான் இந்த மேளா எங்கெல்லாம் நடக்குமோ அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. மற்ற நேரத்துல அவங்கள எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. சிட்டிக்குள்ளேயும் சரி, எந்த ஒரு ஒரு கோயில்களிலும் சரி, எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த நேரத்துல இருப்பாங்க, வந்து சேருவாங்க, திருப்பி அவர்கள் எங்கு செல்வார்கள் என்று அஹ், அவரவர்கள் இருக்கக்கூடிய மலையோ காடுகளோ ஆசிரமங்களோ அவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கங்க சென்றுறாங்க. அவங்களுடைய அடையாளம் தெரியாமல் அவர்கள் பார்க்க முடியாத மாதிரி இருக்கிறார்கள். ஆனா இந்த நேரத்துல ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்துல தபஸ் பண்றாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 45 நாள் இந்த கும்பமேளா நடக்குது. இந்த 45 நாளுக்கும் விரதம் இருந்து கல்பவாசின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் 2 தடவை ஸ்நானம் பண்ணணும். ஒரு வேளை தான் உணவு எடுத்துக்கணும். தொடர்ந்து மந்திர சாண்டிங் பண்ணணும். சில பேர் அதுல தியானம் தொடர்ந்து பண்ணணும், யாகம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், இந்த ரிச்சுவல் பண்ணணும். இவங்கெல்லாம் வந்து கங்கை கதையோட நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா அதுல பார்த்துருப்பீங்க. கல்பவாசிக்குன்னு தனியா டென்ட் போட்டு கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்க மாட்டாங்க அவங்க. அவங்கவங்க ஒரு சின்ன டென்ட்ல இருப்பாங்க. அவங்க தபஸ் பண்றவங்க. அவங்க கங்கை கரையை ஒட்டி அவங்களுக்கு நிறைய டென்ட், ஆயிரக்கணக்கான டென்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அதுல அவங்க காலையில எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க. வந்து அவங்களுடைய ரிச்சுவலை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய முறைகளை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த 45 நாள் இப்ப போனா கூட அந்த கல்பவாசிங்கிறவங்க இருப்பாங்களே தவிர, மற்ற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய பந்தால் இருக்கவங்க எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க.
அந்த முக்கியமான ஸ்நானுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா இந்த கல்பவாசிங்கிறவங்க அந்த 45 டேஸ் அவங்களுடைய கம்ப்ளீட் அந்த சாதனை முடியிற வரைக்கும் அவங்க இருந்து முடிச்சுட்டு தான் போவாங்க. அவங்க சிவராத்திரி முடியிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க டெய்லி அவங்களுடைய ரொட்டீனான அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த சாதனைகளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து பல சாதனைகள் பண்றவங்க, சைவ சம்பிரதாயத்துல இருந்து சாதனைகள் பண்றவங்க, அவங்கவுங்க குருமார்கள் என்னென்ன சாதனைகள் கொடுத்துருக்காங்களோ அந்த சாதனைகளை தொடர்ந்து அங்க பண்ணக்கூடிய ஒரு இடமாக நாம பார்க்க முடியும். பல வெவ்வேறு விதமான சாதனைகளையும், யாகங்களும், யஞைகளும், ஒரு ஆன்மீகமும், ஒரு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஞானம், பக்தி, மோக்ஷம், லிபரேஷன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு பெரிய ஒரு பல ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து மக்கள் இருந்து அந்த ஒரு எனர்ஜியே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது வந்து அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து டெஃபினட்டா நீங்க அங்க வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்மளுடைய அதாவது இது என்னன்னு தெரியாதவங்களே ஒரு அந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது இது மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய மதிப்பும் அவங்களுடைய உணர்வுமே மாறி விடுகிறது. அதெல்லாம் நம்ம நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கள நம்ம கேட்டிருக்கோம். அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கங்கையில வந்து நம்ம அங்க திருவேணியில வந்து ஸ்நானம் பண்றதும், அந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளுடைய சோலுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தும் நம்ம எவால்வேஷன் ஆகுறோங்கிறது உண்மைதான். பிராக்டிக்கலா நானுமே பார்க்குறேன். அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, வந்தவங்களும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, டெஃபினட்டா இந்த ஒரு கும்பமேளா அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் இந்த சாதகர்களுக்கு ஞான பாதையில ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் இருக்குதே தவிர, அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அது நல்ல விஷயம் தான். ஓகே. நல்லது.